ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபோட்டோவை எப்படி நம்ம இந்த நார்மலாக இருந்த இப்படி நச்சுன்னு நம்ம எடிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம எப்படி எடிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போது எடிட்டில் போய்ட்டு லைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சூரியன் ஃபோட்டோ போட்டுக்கிட்டு அந்த சூரியன் ஃபோட்டோவை நம்ம இப்போது நீட்டாக அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது எனக்கு இந்த பிரைட்னஸ் போதும். கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஒரு 0.6 ஓகே, எனக்கு அது போதும். கான்ட்ராஸ்ட் வந்து எனக்கு இந்த இமேஜுக்கு இன்க்ரீஸ் பண்ணேன்னா அது கொஞ்சம் ஃபோட்டோ கொஞ்சம் நார்மலாக இருக்கிற மாதிரியை விட கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அதனால் எனக்கு கொஞ்சம் பிரைட்னஸ் தேவை. ஸோ நான் வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன். -31 வச்சுட்டேன். இப்போ என் ஹைலைட்ஸ் வந்து நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணேன்னா எனக்கு அது ரொம்ப லைட்டிங்காக அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு அது தேவை கிடையாது. ஸோ நான் -4 வச்சுக்கிறேன். இப்போது ஷேடோஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஷேடோஸ் நம்ம நிறையா வச்சுக்கலாம். நான் இப்போ எவ்வளோ வச்சுருக்கேன், ஒரு 52 வச்சுருக்கேன். இப்போது அதே இது மாதிரி நம்ம ஒயிட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒயிட்ஸும் நமக்கு நிறைய தேவை. ஸோ ஒரு 23 ஆமாம், பிளாக்கோட அதே ரேஞ்ச், ஷேடோஸோட அதே ரேஞ்ச் நான் வச்சுருக்கேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது ஷேடோஸ் வந்து கொஞ்சம் கூட பூஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 52 ஓகேவா. இப்போது பிளாக் எடுத்துக்கிட்டிங்கன்னா கம்மி பண்ணோன்னா எல்லாமே டல் ஆகிடும். ஸோ அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி இதையும் ஒரு 20, 25, 27 வச்சுக்கோ. ஓகேவா. இப்போ நார்மலான எடிட்ஸ் முடிஞ்சு. அப்போ இங்கே கேர்வ் ஆப்ஷன் இருக்குது. மேலே வந்தீங்கன்னா இந்த கேர்வ் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை டச் பண்ணி லைட்டாக டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியாக நீட்டாக இருக்கும். இப்போது அதே மாதிரி மேலே ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் வந்தீங்கன்னா கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிங்கன்னா மேலே பிரைட்னஸ் வந்து பூஸ்ட் ஆகிடும். மற்ற வீடியோ கர்வ்ஸ் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கலர் ஆப்ஷன் இருக்குல்ல. இப்போ இதில் மிக்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மிக்ஸ் ஆப்ஷன் போய்கிட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சேச்சுரேஷன். எனக்கு இது ரெட் கலர் இங்கே மேக்ஸிமம் யூஸ்டாக இல்லை. ஸோ சேச்சுரேஷன் ஃபுல்லாக நான் மைனஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா இந்த ஆரஞ்சு கலர் வந்து எனக்கு கொஞ்சமாக இதில் தேவைப்படுது. ஸோ நான் ஒரு -31 வச்சுக்கிறேன். அப்புறமா இந்த எல்லோ, ஆமாம் எல்லோ, இந்த எல்லோ வந்து எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ இது வந்து நான் சேச்சுரேஷன் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஒரு 38 ஆர் 40 உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்கள் அதே மாதிரி செட் பண்ணால் போதும். நான் ஒரு 38 வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போது எனக்கு வந்து ஹியூவில் வந்து நான் வந்து ஒரு 10 ஆர் 15 நம்ம செட் பண்ணோன்னா ஓகே, நான் 17 வச்சுக்கிறேன். இப்போது நம்ம க்ரீன் கலரில் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுறோம். ஏன்னா நம்ம அப்போ ஒரு க்ரீனிஷ் லுக் கிடைக்கும். 40 வச்சுட்டோமா. இப்போது ஹைலைட்ஸில் வந்து ஒரு 21 ப்ளஸ் பண்ணிடும். 21 ஆர் 20, ஆமாம் நான் 21 வச்சுக்கிறேன். நீங்கள் 16 அந்த மாதிரி வச்சாலும் போதும். இப்போது லூமினன்ஸ் இருக்கா, லூமினன்ஸ் வந்து மைனஸ் பண்ணிவிட்றோம். அப்போது மைனஸ் பண்ணோன்னா கொஞ்சம் டார்க் ஷேடு நமக்கு கிடைக்கும். ஒரு 18 ஆர் 17 இந்த ரேஞ்சில் வச்சா போதும். அப்போது அடுத்த கலரில் வந்து நம்ம கொஞ்சம் சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிடுவோம், ஸ்கையோட கலர். அப்போது 30 to 40, ஒரு 39 நான் 38 வச்சுருக்கேன். அப்புறம் அடுத்த கலர் வந்து நம்ம அதையும் பூஸ்ட் பண்ணிடுறோம், சேச்சுரேஷன் மட்டும் ஒரு 20 போதும். அப்புறம் இதோட அடுத்த கலர் வந்து இந்த கலர் மேக்ஸிமம் யூஸ்டு கிடையாது. ஸோ அது வந்து அந்த ராக்ஸில் இருக்கிற அந்த ஒரு பர்பிள் ஷேடு வந்து போகிறதுக்கு வேண்டி இப்போ ஒரு 16 இப்படி இருக்கும்போது அது போயிடும். அதேமாதிரி இந்த கலரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு நீட்டான ஒரு லுக் நம்ம கிடச்சிரும். ஸோ இப்படி இருந்த ஃபோட்டோ கொஞ்சம் நம்ம நார்மல் பேசிக் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் நமக்கு இப்படி கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிறது சிலரோட இதில் வந்து பிளர் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். பிளர் ஆப்ஷன் கிடையாதுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இதோட ஃபர்தரான நெக்ஸ்ட் வீடியோவில் லைட்ரூம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் போடுறேன். இப்போ நம்ம பிளர் செட் பண்ணிக்கலாம். பிளர் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம வந்து 5 பிளேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
இதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துட்றோம். எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனை போட்டுட்டு இந்த டெக்ஸ்சர் அப்படின்னு இருக்கிறத கொஞ்சம் மைனஸ் பண்ணி வச்சுருப்போம், ஒரு 20 or 18 அந்த ரேஞ்ச். அப்புறம் கிளாரிட்டியாக வந்து கொஞ்சம் ப்ளஸ் பண்ணி விட்ருவோம். அப்போ கொஞ்சம் இமேஜுக்கு வந்து பூஸ்ட் கிடைக்கும். 7 நான் ஒரு 7 வச்சுருக்கேன். அப்புறம் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கா, இதில் ஷார்ப்பனிங் வந்து நம்ம ஒரு 50 அந்த ரேஞ்சில் வச்சுப்போம். 200 வரைக்கும் வைக்கலாம், நம்ம ஒரு 50 வச்சா போதும். 50 வச்சோம். அதுக்கப்புறமா மாஸ்கிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மாஸ்கிங் ஆப்ஷனில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு 2 ஃபிங்கர் வச்சு செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட கரெக்டான இது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போது அதில் வச்சு நம்ம இது பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நாய்ஸ் வந்து நமக்கு ஒரு 50 வச்சுருக்கோம்ல சேச்சுரேஷன், அப்போ ஒரு 5 மைனஸ் பண்ணி 45ல் நம்ம வச்சுக்குவோம். ஸோ இப்போ பேசிக்கான செட்டிங்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் தான் நம்ம மேஜர் விஷயமாக மாஸ்கிங் ஆப்ஷனில் என்ட்ரி ஆகப்போம். மாஸ்கிங் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த உடனே கீழேருந்து, அதாவது லீனியர் கிரேடியன்ட் யூஸ் பண்ணி கீழேருந்து கொஞ்சம் செலக்ட் பண்ணி அதை கொஞ்சமாக சேச்சுரேஷன் மைனஸ் பண்ணிடும். அதாவது ஒரு 1.9 அந்த மாதிரி வச்சுருக்கேன், 1.8 வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போது இதை நம்ம கொஞ்சம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் டெக்ஸ்சரை கொஞ்சம் மைனஸ் பண்ணி விட்டுட்டு ஓகே. அப்புறம் இதில் சப்ராக்ட் கொடுத்து சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிடுவோம். சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணும்போது நம்ம லீனியர் கிரேடியன்ட் மற்ற இடத்துல அப்ளை ஆகும், ஆனால் சப்ஜெக்ட் இந்த ஒரு பையன் நிற்கிற மாதிரி இருக்குல்ல, இந்த பையனுக்கு மேலே அது அப்ளை ஆகாது. இப்போது லீனியர் கிரேடியன்ட் டூல் செலக்ட் பண்ணி அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே நம்ம வச்சுக்கிட்டு டெக்ஸ்சரை வந்து ஒரு -30 or 33 வச்சுக்கிறேன். இப்போது கிளாரிட்டி வந்து ஒரு -3 or 4 இந்த மாதிரி நான் ஒரு 3 வச்சுக்கிறேன், 4 வச்சுக்கிறேன். இப்போது இதில் வந்து நம்ம கொஞ்சம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஒரு 32, அதாவது 0.32 நான் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? 33 வச்சுருக்கேன். நீங்கள் இதே மாதிரி பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் விருப்பத்துக்காக பண்ணாலும் சரி, உங்கள் விருப்பம் எப்படியோ நீங்கள் அதே மாதிரி பண்ணால் போதும். அப்புறம் அடுத்த மாஸ்கிங் வந்து மிட் லேயர். எனக்கு இந்த மிட் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, மிட் போர்ஷன் ஒரு ஃபேடு ஃபாகி மவுண்டன்ஸ் தெரியுது, எனக்கு அந்த மவுண்டனை தான் இப்போ செலக்ட் பண்ணணும். அப்போது அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ செலக்ட் பண்ணால் சப்ராக்ட் பண்ணி விட்டுருவோம், அப்போ தான் மற்றது அப்ளை ஆகாமல் இருக்கும். இப்போ செலக்ட் பண்ணிட்டோமா, இப்போ நான் திருப்பி இன்னொரு லீனியர் கிரேடியன்ட் யூஸ் பண்ணுறேன். அதை நான் இங்கே கொண்டு வந்துட்டு இப்போது இதில் சப்ராக்ட் டூல் கொடுத்து ஸ்கை கொடுத்தேன்னா ஸ்கையை கிளிக் பண்ணி அந்த ஃபாகி மவுண்டன்ஸ் மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். அப்போது இந்த சென்டர் பார்ட் மட்டும் இருக்கா, இந்த சென்டர் பார்ட்டை மட்டும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா சேச்சுரேஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுறேன். ஒரு பார்ப்போம், ஒரு 37, 38 வச்சுருப்போம். வச்சுக்கிட்டு அதில் இந்த பிரைட்னஸ் வந்து ஒரு 0.58, ஓகே 0.58 வச்சுருக்கோம். இப்போது கொஞ்சம் இமேஜுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஒரு கிளியரான ஒரு அவுட்லுக் நமக்கு ஒன்று கிடச்சிருக்கு. அடுத்ததாக ரேடியல் கிரேடியன்ட் அப்படின்னு ஒரு டூல் இங்கே இருக்கும், அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பையனோட உடம்புல இப்படி வச்சு நம்ம இப்படி எடுத்தால் போதும், அப்போ பையன் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இருந்துடும். ஸோ இந்த பையனை நம்ம கொஞ்சம் ஷேடு நம்ம தெரிகிற மாதிரி வைக்கிறோம். ஓகேவா? அவ்வளோதான் வச்சுக்கிட்டு, ஸோ அதுக்கு அடுத்ததாக நம்ம இங்கே சென்ட்ரல் நமக்கு ஒன்று தெரியுதா, இந்த தெரிகிறதுல இந்த கிராஸ் இருக்கா, க்ரீன் கலர் கிராஸ், இதுக்கு நம்ம என்ன ஃபஸ்ட்டு சொன்னோமோ அதே மாதிரி தான். இப்போது நான் இவ்வளோ எடுத்துருக்கேன் லீனியர் கிரேடியன்ட். இப்போது சப்ராக்ட் கொடுத்து இன்னொரு லீனியர் கிரேடியன்ட் எடுத்து அதே நான் இந்த அளவு கொண்டு வரேன். இந்த அளவு கொண்டு வரேன்னா எனக்கு இந்த அளவு சப்ராக்ட் ஆகி கிடச்சிடும். அப்போது எனக்கு இவ்வளோ இந்த பொசிஷன் தான் தேவை. இதில் நான் வந்து சப்ராக்ட் கொடுத்து சப்ஜெக்ட் கொடுத்துட்றேன். அப்போது எனக்கு இவ்வளோ தான் செலக்ட் ஆகும், சப்ஜெக்டை விட்டுட்டு இவ்வளோ தான் செலக்ட் ஆகும். இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிடறேன். ஒரு 18 or 35, 24 வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா இப்போ சரி நான் ஒரு -100 வச்சிடுறேன். அதை வச்சுக்கிட்டு இப்போ கிளாரிட்டி வந்து மைனஸ் பண்ணி விட்டுறோம். ஏன்னா நமக்கு ஒரு பிளர் அந்த மாதிரி ஒரு இதான் நமக்கு தேவை. ஸோ ஒரு 63 வச்சுக்கிறேன்னா
ஸோ இப்போது சைடில் அந்த ஒரு சின்ன கிராஸ் இருக்கா, இந்த சின்ன கிராஸ் வந்து நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ அதையும் ப்ளர் பண்ணி விட்டுரும். நம்ம இப்படி செலக்ட் பண்ணிட்டோன்னா எந்திரம் நம்ம ஃபுல்லாக அதை பண்ணிட்டோன்னா அது கொஞ்சம் ப்ளர்ராகி ஸ்மூத்தாகிடும். லாஸ்ட்டாக இந்த இமேஜில் கொஞ்சம் இந்த பர்பிள் ஷேடு அந்த மாதிரி இருக்கா, இது வந்து ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணி முதல்ல ஒரு லைன் போட்டுரும். போட்டுக்கிட்டு அது கொஞ்சம் பிளாக்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா அந்த டூலை வச்சு செலக்ட் பண்ணி நம்ம திருப்பி ட்ராக் பண்ணி அதுக்கு முன்னாடி சேச்சுரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணி விட்டுரும். அப்போ பிளாக் கரெக்டாக நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம கரெக்டாக அந்த பர்பிள் ஷேட் நமக்கு தெரியாத மாதிரி எடிட் பண்ணிடலாம். அப்போ அந்த டிஷர்ட் மட்டும் நமக்கு தெரியும். இதை எடிட் பண்ணி முடிச்சிட்டோன்னா நமக்கு மேக்ஸிமம் ஆஃப் வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இதோட கிளாரிட்டி மட்டும்தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது. கிளாரிட்டி வேறு எதுவுமே கிடையாது, ரொம்ப ஈஸி கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதெல்லாம். இப்போ கொஞ்சம் எனக்கு வெளியே போயிடுச்சு, அதை மட்டும் நான் டிக்ரீஸ் பண்ணி இப்போது எரேஸ் டூலில் கொடுத்து டிக்ரீஸ் பண்ணிடலாம். அதை உங்களுக்கு போதுமான சைஸ் மட்டும் நீங்கள் வச்சா. அப்புறமா நமக்கு இந்த கோ லைக் நெவர் பிஃபோர்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் டெக்ஸ்ட் இருக்குது. இப்போ அந்த டெக்ஸ்ட்டை வந்து எப்படி ஹைலைட்ஸ் பண்ணலாம் அப்படின்றத, அப்போ அந்த டெக்ஸ்ட்டை அவ்வளோத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். அப்படி இல்லை டெக்ஸ்ட் வேண்டாம்னாலும் நம்ம பண்ணிடலாம். டெக்ஸ்ட் அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போஷர் நம்ம கொடுத்துட்டோன்னா டெக்ஸ்ட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ அதில் எரேஸ் டூல் கொடுத்துட்டு கொஞ்சம் இங்கே தெரிகிற அந்த இப்போது பக்காவாக இருக்கா. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்படி இருந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி நீட்டாக சூப்பராக மாற்றிட்டோம். இவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் see you guys later. Bye.